ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசாசிரியின் வணக்கம். பஞ்சாங்கத்தில் உள்ள திதியில் துவிதிய திதியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். துவி என்றால் 2. இது ஒரு வடமொழி சொல்லாகும். இந்த திதியை பத்தை திதிக்குள் அடங்கும். சந்திரன் கிரகத்தின் மின்சக்தி உடைய நாள் துவிதியை திதி எனப்படும். இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து 2வது நாள் ஆகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் துவிதியை சுக்கில பட்ச துவிதியை என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் துவிதியை கிருஷ்ண பட்ச துவிதியை என்றும் அழைக்கப்படுகிறது. தேய்பிறையில் வரும் துவிதியை இரு கண்ணுள்ள திதி எனவும் அழைப்பார்கள். துவிதிய திதி அன்று செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி பார்ப்போம். அரசாங்கம் தொடர்புடைய அனைத்து காரியங்களையும் செய்யலாம். திருமணம் செய்யலாம். புதிய ஆடை நகைகள் வாங்கி அணியலாம். தெய்வங்களுக்கு விரதம் இருக்கலாம். கோவில்களில் சிலை பிரதிஷ்டை செய்யலாம். புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டலாம். இந்த திதிக்கு அதிதேவதையாக பிரம்ம தேவன் இருக்கிறார். அரசு காரியங்கள் ஆரம்பிக்கலாம். பத்திரப்பதிவு செய்தல் நல்லது. திருமணம் செய்யலாம். ஆடை அணிகலன்கள் அணியலாம். விரதம் இருக்கலாம். தேவதை பிரதிஷ்டை செய்யலாம். கட்டிட அடிக்கல் அதாவது அஸ்திவாரம் நாட்டலாம். நிரந்தரமான நிலைத்தன்மை கொண்ட காரியங்களில் ஈடுபடலாம். இந்த திதியில் பிறந்தவர்கள் அம்பிகையை வழிபட முன்னேற்றமான பலன் உண்டு. புதன்கிழமை வரும் துவிதியை திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அன்று செய்யப்படும் நல்ல காரியங்கள் முழுமையான பலனை தராது. எனவே புதன்கிழமை துவிதியை நாளில் கூடுமானவரை சுபகாரியம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. துவிதியை திதிக்கான திதிசூன்ய ராசிகள் தனுசு மற்றும் மீனம் ஆகும். இந்த 2 ராசிக்காரர்களும் இந்த திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது. துவிதியை திதிக்கான தெய்வங்களைப் பற்றி என்று பார்ப்போம். வளர்பிறை துவிதியை திதி என்றால் பிரம்மா மற்றும் தேய்பிறை துவிதியை திதி என்றால் கிருஷ்ணர் வாயு பகவான் ஆவார்கள். துவிதியை திதிக்கு உரிய நித்யா தேவிகளைப் பற்றி பார்ப்போம். வளர்பிறை என்றால் பகமாலினி நித்யா தேவி மற்றும் தேய்பிறை என்றால் ஜுவாலாமாலினி நித்யா தேவி. இந்த திதியில் பிறந்தவர்கள் மற்றும் இந்த திதியில் நல்ல காரியம் செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்களைப் பற்றி பார்ப்போம். வளர்பிறை துவிதியை திதி என்றால் பகமாலினி நித்யா மந்திரம் ஓம் பகமாலினி வித்மகே சர்வ வசங்கரியை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத். தேய்பிறை துவிதியை திதி என்றால் ஜுவாலாமாலினி நித்யா மந்திரம் ஓம் ஜுவாலாமாலினி வித்மகே மகாஜ்வாலாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத். மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலம் உண்டாகும் நற்பலன்களை பார்ப்போம். வளர்பிறை துவிதியை திதி பகமாலினி நித்யா மந்திரத்தை சொல்ல வாழ்வில் வெற்றிகளைக் குவிக்கலாம். கர்ப்பத்தில் உள்ள சிசு பாதுகாக்கப்பட்டு சுகப்பிரசவம் ஏற்படும். தேய்பிறை துவிதியை திதி ஜுவாலாமாலினி நித்யா மந்திரத்தை சொல்ல எல்லா துன்பமும் தீயில் இட்ட பஞ்சு போல் பொசுங்கிப் போகும். எதிர்கள் பயம் நீங்கும். அடுத்ததாக துவிதியை திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பார்ப்போம். துவிதியில் பிறந்தவர்கள் உண்மையை பேசுபவர்கள். பொய் பேச மாட்டார்கள். வாய்மை தவறாதவர்களாகவும் பொய் சொல்லாதவர்களாகவும் புகழுடையவர்களாகவும் சொன்ன சொல்லைத் தவறாதவர்களாகவும் தன்னுடைய இனத்தவர்களை ரட்சிப்பவர்களாகவும் எவ்வித முயற்சியாலும் பொருள் தேடி வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள். சகோதர சகோதரி மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு குறைவாக இருக்கும். நேர்மை குணம் கொண்டவர்களாகவும் உண்மையை மட்டும் பேசுபவர்களாக இருப்பார்கள். கீர்த்தி உடையவர்கள். இவர் எவ்வகை கருவிகளையும் திறம்பட கையாளும் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். இந்த திதிக்கான கடவுள் பிரம்ம தேவனுக்கு சர்க்கரை படைத்து வழிபட வேண்டும். இந்த திதியில் அம்பிகையை வழிபடுவது நல்லது. நன்றி, வணக்கம்.